இந்த வண்டி வந்து நிறைய பேருக்கு வந்து டவுரி வெஹிக்கிளா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய இதில் பார்த்துருப்பீங்க எப்படின்னா ஹஸ்பண்ட் முன்னாடி இருப்பாங்க, ஒய்ஃப் பின்னாடி இருப்பாங்க, அவங்க கீழே ஒரு குழந்தை இருக்கும், ஃப்ரெண்டில் ஒரு குழந்தை இருக்கும், ரெண்டு சைடில் வந்து இன்னும் க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுட்டு அப்படி போகிற மாதிரிலாம் நிறையா இது இருக்கும். The one and only affordable bike for middle class family is Chetak. ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கோஸ்டி. ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2001 பஜாஜ் சேட்டக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஹிஸ்ட்ரி என்ன, இது எப்போதுலேருந்து பஜாஜ் இந்த வண்டியை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க என்னன்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ என் பக்கலுக்கு வந்து 2001 பஜாஜ் சேட்டக். ஸோ இதோட ஹிஸ்ட்ரி, பஜாஜ்னாலே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும்ல. ஸோ எப்படி இந்த சேட்டக் இந்தியாவுக்குள்ளே வந்து ஸோ 1945 வந்துட்டு ஸோ பஜாஜ் ஆட்டோ வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு 2 வீலர் அண்ட் 3 வீலர்ஸ் இம்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு வெல் நோன் பிராண்ட் உங்களுக்கு பியாஜியோ. ஸோ பியாஜியோவில் உங்களுக்கு 2 வீலர்ஸும் இருக்குது, 3 வீலர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 வீலர்ஸ் பார்த்தீங்கன்னா வெஸ்பா. ஸோ 1972 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஜாஜ் வந்து ஒரு 2 வீலர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது பியாகோவில் இருந்து வெஸ்பான்னு ஒரு வண்டி, வெஸ்பா ஸ்ப்ரிண்ட்னு ஒரு வண்டியிலோட ப்ளூ பிரிண்ட் லீகலாக வாங்கி என்னடா நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் 2 வீலர், நம்ம ஒரு வண்டியை மேனுஃபேக்சர்னு சொல்லி பஜாஜ் ஆட்டோட ஃபர்ஸ்ட் 2 வீலர் வந்து பஜாஜ் சேட்டாக். ஸோ 1972 ஆல்மோஸ்ட் 2006 வரைக்கும் அந்த ஜேர்னி போச்சு. ஸோ பஜாஜ் 1972 2002 வரைக்கும் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் இது பண்ணியிருந்தாங்க. அப்புறம் 2002 2006 வரைக்கும் வந்து அவங்களுக்கு 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ஏன் பக்கத்தில் இருக்க வந்து 2001 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் இன்னும் இப்படி தான் வந்து ஒரு பஜாஜ் வந்து இன்னும் ஒரு 2 வீலர் செக்மெண்ட்டில் வேர்ல்ட்ஸ் 3rd லார்ஜஸ்ட் கம்பெனியாக வந்திருந்தாங்க. இப்போ இந்தியாவில் 2nd லார்ஜஸ்ட் கம்பெனியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த சேட்டக்கோட பேர் எங்கேருந்து டிரைவ் பண்ணியிருந்தாங்கன்னா மகாராணா பிரதாப்னு ஒரு கிங் இருந்தார். ஸோ அவர்கிட்ட ஒரு போர்த்திறன் கொண்ட ஒரு குதிரை, அதோட பேர் வந்து சேட்டாக். ஸோ அந்த குதிரை வந்து அவருக்கு ரொம்ப பர்சனலாக வந்துட்டு அட்டாச்சானு. ஸோ அந்த பேரை வந்து நம்ம த ப்ரெஷியஸ் ப்ரவுட் நேமை தான் நம்ம பஜாஜுக்கு வச்சுருந்தாங்க இந்த ஸ்கூட்டருக்கு. ஸோ தட் இஸ் சேட்டாக். அப்படிதான் இந்த சேட்டாக் நேமும் வந்துச்சு. ஸோ 1972 வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேட்டாக் வந்து நிறைய பேரோட மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட கனவு வண்டியாக இருந்துச்சு. ஸோ எதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்துட்டு ராயல் என்ஃபீல்டும் எஸ்டி தான் டாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த வண்டி வாங்கணுன்னா உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ நீங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் தான் ஒன்றும் அஃபோர்டாக இருந்து டெய்லி டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக பைக் வேணும், அது பட்ஜெட் ஓரியன்டாக பைக் வேணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பஜாஜ் வந்து சேட்டக்கை இன்ட்ரோ பண்ணாங்க. 70s ஒரு 90s ஏன் 2000 கூட பாலிவுட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி நம்ம தமிழ் இதுவாக இருக்கட்டும் இதுலலாம் பார்த்தீங்கன்னா சேட்டக் வந்து நிறைய ஒரு ஃபேமிலி வண்டியெல்லாம் ஏன் நம்ம ஃபேமஸான ஷாருக் கான் கூட ஒரு படத்தில் வந்துட்டு இந்த வண்டியெல்லாம் ஓட்டிட்டு வந்திருப்பாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய இதில் பார்த்துருப்பீங்க எப்படின்னா ஹஸ்பண்ட் முன்னாடி இருப்பாங்க, ஒய்ஃப் பின்னாடி இருப்பாங்க, அவங்க கீழே ஒரு குழந்தை இருக்கும், ஃப்ரெண்டில் ஒரு குழந்தை இருக்கும், ரெண்டு சைடில் வந்து இன்னும் க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுட்டு அப்படி போகிற மாதிரிலாம் நிறையா இது இருக்கும். The one and only affordable bike for middle class family is Chetak. ஸோ அப்படி தான் வந்து பஜாஜோட மார்க்கெட் வந்து டக்குன்னு பூம் ஆகி போச்சு. பூமாய் போயிட்டு இருக்கும்போது டப்புன்னு அவங்க காம்படிட்டர்ஸா வந்ததுதான் ஹீரோ. ஸோ ஹீரோ என்னடா நீங்க மட்டும் தான் மார்க்கெட்ல வண்டி இறக்குவீங்களா, நாங்களும் வண்டி இறக்குறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு காம்படிட்டர் இறக்குனதா CT100. ஸோ CT100 வந்து இதோட மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமா உடைக்கும் போது பஜாஜ் என்னடா ஸோ நீ வந்து எங்களோட மார்க்கெட் உடைக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு பஜாஜும் கவாசாக்கியும் கொலாப் ஆகி KB100 ஒரு வண்டி என்ட்ரோ பண்ணாங்க. அது மார்க்கெட்ல செம்ம டாமினேட்டிங்காக பண்ணிட்டு இருந்து. ஸோ அப்படி டாமினேட்டிங் பண்ணி போது தான் Yamaha இன்ட்ரடியூஸ் RX100. Yamaha RX100 வந்து எல்லாரையும் வச்சு செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கவாசாக்கியும் பஜாஜும் சேர்ந்து என்னடா நம்ம ஒரு KB100 இறக்கணும் வச்சு செஞ்சுட்டாங்க Yamaha இருக்கிறேன் ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் KB125 மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. அது ரொம்ப மார்க்கெட்டிங் இதாச்சு. அப்படி பஜாஜோட லெவலே வேற லெவல் போச்சு. அப்படிதான் இன்னைக்கு வந்து வேர்ல்ட்ஸ் 3rd லார்ஜஸ்ட் ஆட்டோமோட்டிவ் மேனுஃபேக்சராக இருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு இந்தியாவிலே 2nd லார்ஜஸ்ட் ஆட்டோமோட்டிவ் மேனுஃபேக்சராக இருக்கிறாங்க. ஸோ அப்படிதான் பஜாஜோட ஹிஸ்ட்ரி அண்ட் சேட்டாக் கேம்ஸ் அப்.
இப்போ பார்த்தீங்கன்னா டிசைனிங் ஃபீச்சர்ஸில் ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேசிவான ஒரு பாடி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹாலஜன் பல்ப் இருக்குது, சூப்பரான ஒரு மக்கார்ட் அவ்வளோ தூரம் வந்திருக்கு. அண்ட் இட் ஹாஸ் அ ட்ரம் பிரேக் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, ட்ரம் அலைஸ் வேறு கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து ஃப்ரண்ட்ல இங்கேயும் ரைட்டு லெஃப்ட் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து அழகாக உங்களுக்கு ஒரு சேட்டக் பேட்ஜிங். அண்ட் ஹெட்லைட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஜாஜ் லோகோ அண்ட் பி அந்த லோகோ இருக்குது, அதுக்கு கீழே பஜாஜுங்கிற அந்த வேர்ல்ட் இம்போஸ்டாக இருக்கும். அண்ட் கம்மிங் டு த சைட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் வந்து உங்களுக்கு ஸ்டெப்னி டயர் தெரியும். அண்ட் சைட் இந்த இண்டிகேட்டரும் கொஞ்சம் சைடில் தெரியும். பேக்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சைட்லேயும் தெரியும், பேக்லேயும் தெரியும் மாதிரி வச்சுருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு ரெண்டு சைட்லேயுமே வந்துட்டு ஒரு சைடில் கிக்கர் வந்துடும், இன்னொரு சைடில் ஸ்டாண்ட் ஆக்சஸ் இருக்கும். அண்ட் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் லெக்கு கீழே வந்துட்டு உங்களுக்கு லெக் பிரேக் இருக்கும். சீட் பார்த்தீங்கன்னா இந்த சீட் வந்துட்டு உங்களுக்கு பக்கெட் சீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் உங்களுக்கு ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக்லலாம் பக்கெட் சீட் வரும், அது நிறைய பேர் தெரியும். பட் அந்த டைம்லேயே வந்து நம்ம பஜாஜ் சேட்டக்கில் பக்கெட் சீட் இறக்கியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த பக்கெட் சீட்டுக்கோட ஸ்டார்டிங் வண்டினே சொல்லிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் ஹேண்டில் பார் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ பாக்ஸ் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அது பாக்ஸ்லாம் இல்லை, இது வந்து இன்ஜின் கவருது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. சைட் பாக்ஸ் இதில் பில்டினாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ கம்மிங் டு த ஹார்ட் ஆஃப் த பைக். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 145cc 2-stroke இன்ஜின், சிங்கிள் சிலிண்டர் அண்ட் இட்ஸ் ஏர் கூல்ட் இன்ஜின். அதர் தென் தட் பார்த்தீங்கன்னா இதோட இந்த மேசிவான ஒரு கோர்ஜியஸ் வண்டி உங்களுக்கு வந்து 7.5 ஹார்ஸ் பவர் அண்ட் ஆல்சோ வந்து 10.8 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இதோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 90 km ஸ்பீட் போகுது. ஸோ அந்த டைமில் வந்து இதோட மைலேஜ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 50 to 60 km கிடைக்குது. பட் இப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு 50 to 60 km ஸ்பீட் கிலோமீட்டர் ரேஞ்ச் கிடச்சிட்டு இருந்து. ஸோ அந்த காலத்தில் வந்துட்டு இந்த வண்டியோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்னு சொல்கிறோட கொஞ்சம் வருத்தமான விஷயமும் சொல்லலாம், ஆனால் பஜாஜுக்கு அடித்த லாட்ரி டிக்கெட்டுன்னு சொல்லலாம். என்னன்னா இந்த வண்டி வந்து நிறைய பேருக்கு வந்து டவுரி வெஹிக்கிளாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த டைமில் இதோட டிமாண்ட் வந்து நெக்ஸ்ட் ஏதோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டு இருந்த காரணம் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்பவே ரொம்ப டைம் எடுத்துட்டு. ஸோ அதனால வந்து வெயிட்டிங் பீரியட் ஜாஸ்தி ஆகிட்டு இருந்து. ஸோ அதனாலேயே நிறைய கல்யாணம் வந்து தள்ளி போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா இது ஃபேமிலி கூட அந்த அளவுக்கு கனெக்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு வண்டி, ஃபேமிலி மெம்பராக இருந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு மிஷின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பஜாஜ் அவங்களோட மார்க்கெட்டை பிடிச்சி ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா 2006 தான் இந்த சேட்டாக் இதாச்சு. பட் 2019 த சேட்டாக் வாஸ் கம் பேக். பட் பெட்ரோல் இன்ஜின் இல்லை, ஈவியில் வந்து நம்ம பஜாஜை இன்ட்ரோ பண்ணியிருந்தாங்க. பட் அந்த டைமில் இது எந்த அளவுக்கு ஃபேமிலி கூட கனெக்ட் ஆகிருந்தது, எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷியஸ் மிஷினாக எல்லாருக்கும் வாழ்க்கையில் இருந்தது மாதிரி இப்போ ஈவி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் தான், உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களோட ஒப்பீனியன் சொல்லி கமெண்ட்டில் கொடுத்துருங்க. தட்ஸ் தி எண்ட் அண்ட் திஸ் இயர் Ghosty சைனிங் ஆஃப் ஃப்ரம் DriveSpark தமிழ். மறக்காமல் நம்ம சேனலில் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது பண்ணிருங்க. இந்த மாதிரி மோர் ஆட்டோமோட்டிவ் சேனலை இது பண்ணுறதுக்கு நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அங்கிங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் இருக்கும். Just type DriveSpark Tamil and we are there. Follow us and more exciting video coming. See ya. And this is your Ghosty signing off.